மதுரையில் நைட் நேரம் தூங்கா நகரமாக இல்லையான்னு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. 12 வீட்டிலேருந்து கிளம்புறோம். மணி கரெக்டாக 12. அத்தி இதுக வேற இருக்கே. நேரம் லாரியா அதிகமாக இருக்கு. வீட்டில் 12 மணிக்கு கிளம்பியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒத்தக்கடையில் பாருங்கள், ஒரு கடையுமே இல்லை. நியூ மாஸ்லாம் கூட்டிட்டாங்க. நியூ மாஸ் ஓனர் வெளியே இருக்காரு. ஒத்தக்கடையில் வந்து ஒரு கடையுமே இல்லை. அம்மன் க்ளோஸ். அதான் ஒத்தக்கடையை தாண்டிட்டோம். ஒத்தக்கடையில் வந்து எந்த கடையுமே இல்லை. நைட்டு ஒரே ஒரு அக்கா மட்டும்தான் இட்லி கடை போட்டிருக்காங்க. அதுவும் கரெக்டாக 12 மணி. இப்போ க்ளோசிங் டைம் போல் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. வந்து ஒத்தக்கடை ஹைகோர்ட். இப்போ என்னென்னா பார்க்க போகிறோன்னா, ஒத்தக்கடையில் ஸ்டார்ட் பண்ணி நேராக நம்ம அண்ணாநகர், கோரிப்பாளையம் எல்லாம் போய் காலவாசல் அப்படியே சுற்றி பெரியார் போயிட்டு திருப்பி அப்படியே சுற்றி ஹைவேஸ் வழியாக வந்து ஒத்தக்கடைக்கு வரப்போகிறோம். மதுரையில் என்னென்ன நைட் நேரம் தூங்கா நகரமாக இல்லையான்னு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் தூங்கா நகரம் இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எந்த கடையுமே இல்லை நைட் நேரம். அப்படி தான் இருந்துச்சு. நிறையா பேர்த்து வாப் கேட்டோம். அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. இது முன்ன மாதிரி இல்லைப்பா மதுரைலாம், மதுரைனா ஓஞ்சி போச்சுப்பான்ற மாதிரி சொன்னாங்க. நம்மளுமே பார்த்தோம் நிறையா கடைகள் இல்லை. சரி, நம்ம ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ என்ன நிலவரம் மதுரை அதை பார்ப்போம்னா, நைட் ரைடாக போய்கிட்டு இருக்கோம். இது சும்மா பைக் vlogging மாதிரி போவோமே அப்படின்னு தான். இது வந்து கரெக்டாக வளர் நகர். அதான் ஒத்தக்கடையிலேருந்து வளர் நகர் வரையும் ஒரு கடையும் இல்லை. அவ்வளோதான். 12 மணிக்கே எல்லாம் வீட்டுக்கு தூங்க போயிட்டாங்க. இப்போ வந்து 12 ஹால் புத்தங்குடி கிட்ட வந்திருக்கோம். அவ்வளோதான். புத்தங்குடியில் ஒன்றுமே இல்லை. இப்போ மீனாட்சி மிஷன் மறந்துட்டாங்களோ. இந்த கடை இருக்கும், இதுவும் மூடிட்டாங்க. Now we are entering into மாட்டுத்தாவணி. ஆமாம், மாட்டுத்தாவணியில் எல்லா கடையும் மூடிட்டாங்க. என்னப்பா, மாட்டுத்தாவணியில் எல்லா கடையும் மூடிட்டாங்க. ஆனால் உள்ள மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இந்த கேண்டி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சைடில் வந்து எல்லா கடையுமே க்ளோஸ்டு. எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் அண்டு கடைகள் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கடை இருக்கும் கம்பல்சரியாக. அந்த பழ மார்க்கெட்டுக்குள்ளே உள்ள கடை இருக்கும். மிட் நைட் பிரியாணி அவங்களும் மூடிட்டாங்க. பேர் தான் மிட் நைட் பிரியாணி. ஆனால் நைட்டு கேட்டால் இல்லைன்றாங்க. ஃபேமஸ் ஜீவிதண்டா தான். பரவாயில்ல. கேகே நகர் ஆர்ச்சிட்ட வந்துட்டோம். இன்னும் அது ரியாஸ் மாலே மூடிட்டாங்க. 12 மணிக்கு என்ன எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரியாஸ் மால்லாம் 2 மணி வரையும் இருக்கும், அதே மூடிட்டாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அந்த ரோஸ் மில்க் கடை, இது 24 ஹவர்ஸும் இருக்கும். நம்ம இங்கே குடிக்க வேணாம், அங்கே போயிடுவோம். பெரியாரில் போய் குடிப்போம். Now we are entering into தல்லாகுளம். ஒரு கடைகளும் இல்லை. அதான் போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்கனால 11 மணிக்கே கடைகள்லாம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க போல். அதனால எல்லா கடையுமே க்ளோஸ்டு. தல்லாகுளத்துலனா ஒத்த கடையில் கூட கடை ஒன்று இருந்துச்சு. தல்லாகுளத்தில் ஒரு கடை வேணாம்.
எல்லாம் மெயின் சிட்டியில் போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். கோரிப்பாளையம் ஆல்பர்ட் விக்டர் பிரிட்ஜ், அதில் தான் இப்போ ஏற போகிறோம். அப்படின்னா தெரியல, கோரிப்பாளையம் பிரிட்ஜ் தான். அதுக்கு பேர் வந்து ஆல்பர்ட் விக்டர் பிரிட்ஜ். அதில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். கோரிப்பாளையத்தோட பிரிட்ஜ் பேர் தான் ஆல்பர்ட் விக்டர் பிரிட்ஜ். இப்போ வந்து நம்ம கோரிப்பாளையத்துலேருந்து நேராக காலவாசல் போயிடும். நேராக அந்த தமிழ் சங்கம் ரோடு பிடிச்சி காலவாசல் போய் அப்படி சுற்றி திருப்பி பெரியார் வரும். பரவாயில்ல, இந்த இடம்னா கொஞ்சம் ஹேப்பனிங்கான பிளேஸாக தான் இருக்குது. ஆனால் போலீஸ் எல்லா இடத்துலையும் வளைச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க குச்சி. நம்ம வேலைகளுக்கு குச்சின்னு சொன்னால் தான் தெரியும். செந்தில் ஃப்ரூட்ஸ், அதான் இந்த இடம் வந்து வக்கீல்கார தெருன்னு சொல்லுவாங்க. சிம்மக்கல். இங்கே வந்து மோஸ்ட்லி குறுக்கு இந்த கௌசிக் கொண்டான்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு ஒரு கவு. ஆமாம், அங்கனக்குள்ளே மட்டும் தான் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. மற்றபடி எங்கிட்டலாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓகே, இது வந்து தமிழ் சங்கம் ரோடு பாருங்க, அனாதையாக கிடக்கு. ரோடே காலியாக கிடக்கு. அதான் மதுரையோட ஹேப்பனிங்கான பிளேசஸ்லாம் என்னென்னா மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம், பெரியார், இந்த மாதிரி இடத்து. ஏன்னா பஸ் ஸ்டாப் அதுதான் ஆள் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க, அதுதான் கூட்டமாக இருக்கும். நம்ம ஓவராலாக மதுரையே ஒரு டூர் அடிப்போமே நைட் நேரத்தில். மணி என்ன 12:30 வந்து நம்ம இந்த மெஜ்ரா கோஸ் பிரிட்ஜில் போய்கிட்டு இருக்கோம். ஒரு கடையும் இல்லை. நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போமே திராவிடர் கடை, அந்த கடையுமே க்ளோஸ். கொஞ்ச பரோட்டா. இது வந்து ஜெயில் ரோடு. வேறு இடம் இங்கே வந்து ஒரே ஒரு கடை, அதுவும் க்ளோஸ்டு. பரவாயில்லப்பா, மதுரை ஃபுல்லாக போலீஸ் குச்சியாக இருக்காங்க. குச்சினா அவங்களுக்கு தெரியாதுல்ல, குச்சினா போலீஸ். மதுரைக்காரங்களோட ரோடு. இங்கே ஒரு கடை இருக்கு, பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்காங்க. பாலம் இப்போ காலவாசலில் போட்ட புதிய பிரிட்ஜு தான். காலவாசல் குட் ஸ்ட்ரீட். காலவாசல்லையும் ஒரு கடை இல்லை. மணி எத்தனை? மணி 12:37. ஒரு கடை இல்லை. காலவாசலே அனாதையாக கிடக்கும். காலவாசலே அனாதையாக காட்சியளிக்கும் தருணம். காலவாசலை அலசி ஆராய்ஞ்சிட்டோம், ஒரு கடைகள் இல்லை. ஒரே ஒரு கடை கூட இல்லை. ஆரப்பாளையம் இங்கிட்டு போனோம். அதான் அந்த பனங்கானத்துலேருந்து இப்போ திருப்பி நம்ம வந்து பெரியார் போகிறோம். காலவாசலை பார்த்துட்டோம். காலவாசலில் ஒரு கடை இல்லை. இப்போ வந்து அப்படியே டுவர்ட்ஸ் பெரியார். மதுரையே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். ஆனால் பெட்ரோல் போடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் என்னென்னு தெரில, என்னைக்கு வண்டி நிற்க போகுதுன்னு தெரில. தமிழ்நாடு பாலிடெக்னிக் இங்கேயும் சுத்தமாக ஒரு கடை கிடையாது. நவ் வி ஆர் கோனா என்டர் பெரியார். அந்த பாலத்துலேருந்து இறங்கி பெரியாருக்குள்ளே போக போகிறோம். பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு ஆளக்கான ஒரே ஒரு அண்ணன் சோளக்கருது விற்றுட்டு போய்கிட்டு இருக்காரு. 12 எத்தனை மணிக்கு? 12:44 விற்றுட்டு போய்கிட்டு இருக்காரு. பெரியார் பஸ் ஸ்டாண்டே காலியாக கிடக்கு. என்ன பஸ்ஸுனா லீவா அன்னைக்கு? ஏன்னா பஸ்ஸு ஒரு பஸ்ஸையும் காணா. பெரியார் பேருந்து காலியாக கிடக்கு. ஒரு ஐயா சுண்டல் விற்றுக்கிட்டு இருக்காரு. ஆமாம், இந்த வீதி சித்திரை வீதி இதுக்குள்ளே போகணுமா? இந்த வீதிகள் சித்திரை வீதியில் உள்ளே போய் இப்படி சுற்றி வருவோமா? இப்படி போய் அந்த வழியாக வந்துடும். ஒரே ஒரு ஐயா பக்கம்
வாழைப்பழம் வித்துட்ருக்காரு. இது வந்து நேதாஜி ரோட். நேதாஜி ரோட்டுக்குள்ளே வந்திருக்கோம். லாட்ஜுனா இருக்கும் இங்கிட்ட. இதுதான் அந்த கோயில் வீதிகள் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கோயிலை சுற்றி உள்ள ஏரியாக்கள். இந்த அண்ணன் மட்டும் ஒரு அண்ணன் மட்டும் டீ வித்துக்கிட்டு இருக்காங்க ரோட்டில். செம்மையாக இருக்குல்ல இந்த ஏரியாவே. இவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதனால தான் இந்த ரோடு நேதாஜி ரோடு. துப்புரவு பணியாளர்கள் அண்ணன்கள் வந்து துப்புரவு செஞ்சுக்கிட்டு. இப்போ வந்து என்ன, இது தெற்கு ஆவணி மூல வீதி. இது ஃபுல்லாமே நகைக்கடைகள் ஏரியா. இந்த சில்வர் நகை வந்து அதிகமாக இருக்கும். வெள்ளி. ஆமாம், தெற்கு ஆவணி மூல வீதி. விளக்கு தூண், இதுதான் விளக்கு தூண். இந்த தூணை வச்சு தான் எல்லாரும் விளக்கு தூண் அப்படி என்று அழைக்கிறார்கள். ஐயா காமராஜர் ஐயா. இதெல்லாம் மெயினான ஏரியா. ஆனால் எங்கேயுமே கடைகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஜிகர்தண்டாவே க்ளோஸ். ஜிகர்தண்டா க்ளோஸ். எல்லா கடையும் க்ளோஸ். ரைட்டு போயிடுவோமா? ரைட்டா. ஒரே ஒரு ஐயா வாழைப்பழ ஐயா. இது நேராக போனேன். என்னடா இது? அது சர்ச்சு தானே? இங்கிட்ட ஒன்றுமே இருக்காதுல்ல எனக்கு தெரிஞ்சு. கிரைம் பிரான்ச் வழியா போய். ஏன்டா இப்படி அலறிட்டு போற? அதான் கிரைம் பிரான்ச் ரோடு. கிரைம் பிரான்ச் ரோடுகள் சரியில்லை. கிரைம் பிரான்ச் ரோட்லனா ஒரு கடைகள் இல்லை. மறுபடியும் பெட்ரோல் போடல பாரு. இங்கே பெட்ரோல் போட்டுருவோமா? ரோஸ் மில்க் இருக்கும். ரோஸ் மில்க் கடையில் எவ்வளோ பேர் இருக்கு வந்து. விடிய விடிய இருக்கும் ரோஸ் மில்க் கடை. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? ரொம்ப க்ரௌடாக இருக்குல்ல. நம்மளும் போய் ஒரு ரோஸ் மில்கை போடுவோம். இருபத்தி 4 மணி நேர பால் வியாபாரம். இங்கேயும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கிட்டே மட்டும்தான் இந்த ரோஸ் மில்க் கடை இருக்கும். நைட்டு அலைஞ்சு திரிஞ்சதுக்கு எத்தனை மணி? 1 மணிக்கு ரோஸ் மில்க் குடிச்சிருக்கோம். நம்பிடுதேன். ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கூட ஒரு கடை. மதுரை ஸ்மார்ட் சிட்டி வெல்கம்ஸ். மணி இப்போ கரெக்டாக 1:12. வந்து என்னடா சிம்மக்கல் தானே? இதில் வந்து வியாபாரம் மூட்டைகள் இறங்கியிருக்கு. தர்மா காஃபி அண்ட் டீ ஸ்டால். இங்கே மட்டும் தான் சூப்பராக வடையை போட்டு டீ இருக்குது. இந்தியன் இடியாப்பமும் இருக்காடா. இந்தியன் இடியாப்ப கார்னர். இந்த கடை மட்டும் இயங்கிட்டு இருக்கு. மணிப்பானை 1 ஹாலுக்கு. அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருந்துச்சு. ஆமாம், இந்த ஏரியாவில் நிறையா கடை இருக்குடா. இந்த அங்கனக்குள்ள ஒரு டீ கடை இருக்குது. அவ்வளோதான். இல்லை அழைச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கடையே இல்லை. அங்கே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டில் உள்ளுக்குள்ளே நிறைய எல்லா கடைகளும் இருக்குது. வெளியில் கொஞ்சம் கடை தான் இருந்துச்சு. அந்த பூ மார்க்கெட்டு, பழ மார்க்கெட் கடை இருந்துச்சு. மற்றபடி காலவாசல் எங்கேயுமே கடை இல்லை. பெரியாரில் ஹோட்டலே இல்லை. அந்த ரோஸ் மில்க் கடை மட்டும்தான் இருந்துச்சு. பெரியாரில் பஸ்ஸே இல்லை. எப்படி கடை இருக்கும்? ஒரு பஸ்ஸு இல்லை அந்த பஸ் ஸ்டாண்டில். அந்த சிம்மக்கல்லில் தான் நிறையா கடை இருந்துச்சு. ஒரு 2 டீ கடை, ஒரு சாப்பாட்டு கடை, இந்தியன் இடியாப்பம்,
அதெல்லாம் இருந்துச்சு. ஆமாம், நம்ம வந்து ஒரு ஏரியாவை மிஸ் பண்ணிட்டோம், ஆரப்பாளையம். அதை நோக்கி தான் திருப்பி போயிட்டுருக்கோம். ஆரப்பாளையத்தில் ஆரப்பாளையத்தில் எல்லா கடைகளும் இருக்குது, வரிசையாக எல்லா கடையும் இருக்குது. ஆரப்பாளையத்தில் ஒரு பருத்திப்பால் கடை மட்டும் இருக்குது. வச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் ஆரப்பாளையத்தில் கூட கடைகள் இருக்குது. பெரியாரில் ஒரு கடை இல்லை, ரோஸ் மில்க் கடை மட்டும்தான் இருந்துச்சு. எல்லாமே இருக்குது ஆரப்பாளையத்தில். அரசு ராஜாஜி மருத்துவமனை, ராசாசி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கூட எந்த கடையுமே இல்லை. மேபி உள்ள கேன்டீன் ஏதாச்சும் இருக்கும் போல், அதனால் கேன்டீன் இருக்குது, அதனாலே வெளியே எதுவும் இல்லை. மக்களுக்கு தேவைன்னா அங்கே உள்ளே 2 மணி தான் போல், 12 மணிக்கே எல்லாமே க்ளோஸ் ஆகும். மணி 1:44 தெப்பக்குளம். அண்ணாநகரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கமுதி பால் கடை அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு. அங்கே ஒரு 2-3 பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. அதான் பாலத்தில் ஏறுவோம். இது பாண்டி கோயில் பிரிட்ஜ், நியூலி கன்ஸ்ட்ரக்டட் பாண்டி கோயில் பிரிட்ஜ். அதில் போய் நம்ம ஏறுவோம். மணி என்ன? மணி 1:51. 2 மணிக்குள்ளேயாச்சும் வீட்டுக்கு போகணும். நம்ம வந்து இப்போ மதுரையவே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டோம். 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ எடுத்திருந்தோம், மதுரை தூங்கா நகரமே இல்லை அப்படின்னு சொல்லி. நிறைய கடைகள் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். சரி, ஒரு 6 மாதம் ஆச்சு, இப்போ மதுரையோட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலான்னு தான் ஒரு கரெக்டாக 12 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஒரு 2 மணி நேரத்தில் ஃபுல் ஹோல் மதுரையே எல்லாமே சுற்றிட்டு வந்துடும். ஆனால் நீங்கள் காலையில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் ஆகும், அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். சுத்தமாக டிராஃபிக் இல்லை, மதுரையே விரிச்சோன்னு தான் கிடக்கு. அவ்வளோவா எங்கேயுமே கடைகள் எதுவுமே கிடையாது. மாட்டுத்தாவணில் கடைகள் இருக்குது, அது பஸ் ஸ்டாண்ட்னால. பெரியாரில் ஒரு கடைகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ரோஸ் மில்க் கடை மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி அப்புறம் ஆரப்பாளையம் நல்ல ஹேப்பனிங் பிளேஸாக இருக்குது. ஆரப்பாளையத்தில் நிறையா கடைகள் இருந்துச்சு, ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, பருத்திப்பால் கடை இருந்துச்சு, அப்படி நிறையா கடைகள் இருந்துச்சு. நம்ம பருத்திப்பால்லாம் வாங்கி குடித்தோம், அந்த மாதிரி நிறையா கடைகள் இருந்துச்சு. அப்புறம் பெரியாரில் கடைகளே இல்லை, ரோஸ் மில்க் கடை மட்டும் தான் இருந்துச்சு. தெப்பக்குளம் காலியாக இருக்குது. எல்லா இடமும் ஆனால் தேவையான இடங்களில் மட்டும் அங்கங்கே கடைகள் இருக்குது. அந்த சிம்மக்கல்லில் இந்தியன் ஹோட்டல் இருந்துச்சு, டீ கடைகள் இருக்குது. அதான் நைட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தேவையான கடைகள் மட்டும் இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. முந்தி மாதிரி ஒரு தூங்கா நகரமாக ஹேப்பனிங்கான மதுரையாண்டா இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ போலீஸோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. 11 மணிக்குள்ளே கடை மூடணும், அந்த மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது போல். அந்த மாதிரி இருக்குது. பழங்காலத்து மதுரை தூங்கா நகரம் அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டால் அப்படி இல்லை தான். ஏன்னா சிட்டி டெவலப் ஆகிட்டே வருது. மேபி ஐடி கம்பெனிகள் அந்த மாதிரி ஒரு நைட் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி நிறையா இங்கே வரும்போது ஃபுல்லாக நைட்டு சென்னை மாதிரியான நைட் கடைகள் நல்லா நிறையா வாய்ப்புகள் உண்டுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக மணி 2, அதான் 12 மணிக்கு கரெக்டாக 12 மணிக்கு கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்புனோம். 2 மணிக்கு மதுரையே சுற்றிட்டு இப்போ பாண்டி கோயில் பாலத்தில் நிற்கிறோம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் போனால் எங்கள் வீடு வந்துடும். ஒத்தக்கடையில் ஆரம்பித்து ஒத்தக்கடையிலே முடிக்கிறோம். ஃபுல்லாக ஹோல் மதுரையை ஒரு 2 மணி நேரத்தில் சுற்றிட்டோம். 2 மணி நேரத்தில் மதுரையே சுற்றிட்டோம். ஓகே, நிறையா